ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவில் எப்படி சூப்பராக சுவையாக ஒரு புட்டு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் 2 டம்ளர் பச்சரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மிக்ஸியை ஓட விட்டு எடுத்துக்கிட்டேன். மாவு உதிரி உதிரியாக இருக்கும். இதை நம்ம வறுக்க தேவையில்லை. இந்த மாவை இட்லி பானையில் தண்ணி விட்டு கொதித்த பிற்பாடு இட்லி துணி விரித்து இந்த உதிரியாக வந்த மாவை எடுத்து வேக வச்சோன்னா மாவு ரெடி. கூடவே குழந்தைக்காக சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அதையும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. பெரியவங்களாக இருந்தால் நம்ம தாளித்து சாப்பிடும் பொழுது ரொம்பவே சூப்பராக சுவையாக இருக்கும் இந்த உருண்டைகள். இப்போ இந்த உதிர்ந்த மாவு கூட தேவையான அளவு தேங்காய் பூ, ஏலக்காய், சர்க்கரை சேர்த்து எடுத்தோன்னா சூப்பரான சுவையான புட்டு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு